الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي الظليم. அந்த கோடிகள் என்ற சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், முஸ்லிமுடைய ரிவாயத், ஒரு நாள் கேட்டார்கள், மன் சாம, இன்றைய நாள் யார் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்றார்கள். அடுத்த கேள்வியாக கேட்டார்கள், மன் தபஅ மின்குமுல் யௌம ஜனாஸதன், இன்றைய நாள் யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து ஜனாசாவுக்காக ஜனாசாவுடைய தொழுகைகளையும் ஜனாசாவுடைய அடக்கத்துடைய விடயத்தையும் ஜனாசாவை யார் பின்தொடர்ந்து சென்றார்களோ, யார் இன்றைய நாளிலே அந்த வேலையை ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலுல்லாஹ், நான் என்றார்கள். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய நாளிலே யார் மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு உணவளித்தவர்கள் இன்றைய நாளிலே யார் என்று கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் என்றார்கள். நான்காவதாக கேட்டார்கள், இந்த ஹதீஸிலே சதகா என்று வருகிறது, நான்காவதாக கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய நாளிலே யார் நோயாளியை நோய் விசாரித்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் என்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய வாழ்நாளிலே இந்த நான்கும் ஒன்று சேருமோ, இந்த 4 அமல்களையும் யார் செய்தார்களோ அவர்கள் இல்லா தஹலல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய நாளிலே ஜனாசா ஒன்று விழுந்திருக்கிறது, ஜனாசாவிலே கலந்திருக்கிறோம். இன்றைய நாளையிலே நாம் நோன்பு வைத்தவர்களாக இருக்கிறோம். எனவே இன்னும் 2 அமல்களை செய்தால் இன்ஷா அல்லாஹ் நாமும் சுவர்க்கதாரியாக மாறிவிட முடியும். சதகாக்களையும் ஏழைகளுக்கு உணவளிப்பதையும் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கின்ற இன்னும் 2 அமல்களை செய்தால் இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அந்த சுவர்க்கத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தோடு நான் முக்கியமான ஒரு விடயத்துக்கு வந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ரமதானுடைய மாதத்திலே நாம் இன்னும் 4-5 ரமதானுக்கு பின்னால்
ஒரு மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வுடைய அந்த மக்ஃபிரத்தின் நடுப்பத்தை அடைவதற்காக வேண்டி இருக்கிறோம் சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா நாட்களிலேயும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கிறது சகோதரர்களே. ரமதான்ல விசேஷமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்னு குத்தாமா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் கிதாபு தவ்வாபிலே எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், மனிதனுடைய அழுகை இருக்கிறதே, சில விடயத்துக்காக மனிதன் அழுது கொண்டிருப்பான். எந்த அளவுக்கு என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் அதாவது ஹாரூத் மாரூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச தவறை ரெண்டு பேரும் நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள், ரெண்டு ஆப்ஷனோடு வருகிறார்கள். ஒன்று, மலக்குமார்களே, நீங்க ரெண்டு பேரும் செய்த தவறுக்காக வேண்டி இந்த உலகத்திலே உங்களுக்கு தண்டனை வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் தண்டனையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் உங்களுக்கு மறுமையிலே தண்டனை வேண்டும் என்றால் உங்களுக்கு மறுமையிலே தண்டனை இருக்கிறது என்ற நிலைமையோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற பொழுது ரெண்டு மலக்குமார்களும் செய்த தவறை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த ரெண்டு பேரோடு சேர்ந்து அழுகிறார்கள். ரெண்டு பேரும் இருந்தாலும் மலக்குமார்களே, அவர்கள் ஆகிராவுடைய தண்டனையை எடுத்துக்கொண்டார்கள். குர்ஆன் இன்னும் அதை பேசிக் கொண்டு வருகிறது. இதுவரைக்கும் இன்னும் பாபில் என்று சொல்லுகின்ற ஒரு இடத்திலே, இராக்கிலே உள்ள ஒரு இடத்திலே அவர்கள் செஞ்ச தவறுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டு மலக்குகளின் மூலமாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அழுகை என்பது சகோதரர்களே, பெரியார்களே, ஜாதுல் மஆதிலே இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் எழுதுகின்ற பொழுது, ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் எழுதுகின்ற பொழுது, சில விடயங்களுக்காக மனிதன் அழ ஆரம்பித்திருவான். ஒன்று புகாஉல் ஃபர்ஹ், புகாஉஸ் ஸர், புகாஉல் ஃபர்ஹி வஸ்ஸுரூர், மனிதனுடைய சந்தோஷத்துக்காக அழுவான். அழுகை என்பது மனிதனுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி வரும். அடுத்ததாக புகாஉல் ஹஸன், அவர்களுடைய கவலை, ஹஸனுக்காக வேண்டி, கவலைக்காக வேண்டி, சஞ்சலத்தை முன்னோக்கி ஒரு மனிதன் அழக்கூடியவனாக இருப்பான். அடுத்த விடயம் தான் சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் புகாஉ மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்துக்காக வேண்டி. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து தன்மைகளை நினைத்து நான் பாவம் செய்திருக்கிறேன், அந்த தக்வாவை உள்ளத்திலே வந்து அவர்கள் தக்வாவுடைய வாழ்க்கையை எடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஜும்மாவுடைய வசியத்து தக்வாவை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே வசியத்தாக செய்கிறேன் என்று சொல்லுவார்களே, அந்த தக்வா, அந்த பயபக்தி உள்ளத்திலே வருகிறது. எனவே அல்லாஹ்வை நினைத்து நினைத்து பாவத்திலே ஒரு மனிதன் நினைத்து அழுகிறான். இந்த அழுகை இருக்கிறதே சகோதரர்களே, இது ரொம்ப பிரயோஜனமான அழுகை. இன்னொரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே இன்னொரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புகாஉ ஷுக்ர், ஒரு மனிதன் சந்தோஷத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய அழுகை இருக்கும் சகோதரர்களே. இத்துணை அழுகைகளையும் மிகவும் ஒரு சிறந்த அழுகையாக, கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் இருக்கிறதே, அது சிறந்த அழுகையாக இருக்கக்கூடிய ஒரு கட்டம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்து அவன் தனிமையிலே அழுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரஜுலுன் ذكرல்லாஹு خاليا ذكرல்லாஹ خاليا ففاضت عينا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவன் தனிமையில இருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுது கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் சுப்ஹானல்லாஹ், அது எல்லா வகையான பாவத்தை கூட, நரகத்தை கூட அப்படி அழித்து அதை கூட எரித்து சாம்பலாக்கி அதை கூட அப்படியே இல்லாமலாக்கி விடும் என்ற கருத்துகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இமாமார்கள் சொல்லுகிறார்கள், சகோதரர்களே, பெரியார்களே, அழுகை என்று வருகின்ற பொழுது கண் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கண்ணுக்கு அரபிலே சொல்லுவார்கள் ஐன் என்று சொல்லுவார்கள். இன்னொரு ஐன் என்ற வார்த்தையை பாய்ப்பார்கள், ஊற்று கண்களுக்கு பாய்ப்பார்கள். நீர்களிலிருந்து அருவி வருகின்ற அந்த அருவிக்கும் அந்த ஊற்று கண்களுக்கும் ஐன் என்ற வார்த்தை அரபிலே பாய்ப்பார்கள். மனிதனுடைய கண்ணுக்கும் ஐன் என்று பாய்ப்பார்கள், ஊற்று கண்ணுக்கும் தண்ணீர் வருகின்ற அந்த அதுக்கும் அந்த ஊற்றுக்கும் ஐன் என்ற வார்த்தையை பாவிப்பார்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஐன் என்று சொன்னால் மனிதனுடைய கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் இருக்கிறது, இது மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திவிடும். இது மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திவிடும். அவனை பாவத்திலிருந்து அவனுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிவிடும். ஆறுகளிலிருந்து, ஓடைகளிலிருந்து வருகின்ற, அருவிகளிலிருந்து வருகின்ற, ஊற்றுக்கண்களிலிருந்து வருகின்ற தண்ணீர் இது இருக்கிறதே மனிதனுடைய உடம்பை சுத்தப்படுத்திவிடும்.
கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் நாளைய மறுமையின் நாளையிலே நரகத்தின் நெருப்பை அணைத்துவிடும். இந்த உலகத்திலே வருகின்ற ஊற்று கண்களிலிருந்து வருகின்ற தண்ணீர் இருக்கிறதே சகோதரர்களே, பெரியார்களே, அது உலகத்தில் உள்ள நெருப்பை அணைத்துவிடும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதியுடைய ரிவாயத், ஐனான் லா தம்ஸஹுமா அன்னார், 2 கண்களை நரகத்துடைய நெருப்பு தீண்டாது. ஒன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒன்று ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்துக்காக வேண்டி தான் ஒரு தவறு செய்து விட்டேன், தன்னின் மூலமாக ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டது, நான் இந்த பாவத்தோடு ரப்பை எப்படி சந்திப்பது, அல்லாஹ் எனக்கு ரமலானை தந்து நான் மக்ஃபிரத்தை தேடவில்லையே, அல்லாஹ் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை எத்தனையோ எனக்கு தந்தும் மௌத்துக்கு முன்னால் நான் தௌபா செய்யவில்லையே என்று தன்னுடைய பாவத்தை நினைக்குகிறான். பாவத்தை நினைத்து நினைத்து ஒரு மனிதன் அழுகிறான். சகோதரர்களே, அந்த அழுகையின் மூலமாக வருகின்ற கண்ணீரும் அந்த கண்ணையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது நரகத்தின் நெருப்பு தீண்டாது, நரகத்தின் நெருப்பு அதை தொடமாட்டாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், வஐனுன் பாதத் தஹ்ருசு ஃபீ சபீலில்லாஹ், இன்னொரு கண் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது என்றால், ஒரு யுத்தத்துக்காக வேண்டி சென்று அந்த யுத்த அல்லாஹ்வின் பாதையிலே சென்றவர்கள் மிச்சம் டயர்டாகி வருகின்ற பொழுது அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி விழித்துக் கொண்டிருந்து ஒரு மனிதன் அந்த கூட்டத்தை, அந்த சபீலில்லாஹ்விலே இருக்கின்ற அந்த ஜமாஅத்தை, அந்த கூட்டத்தை ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறானே, அந்த கண்களையும் அந்நரகத்தின் நெருப்பு தீண்ட மாட்டாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல எங்கட மார்க்கத்துல நடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நடிக்க இயலாது, தொழுகிற மாதிரி நடிக்க இயலாது, ஜக்காத் கொடுக்கிற மாதிரி நடிக்க இயலாது, ஒருத்தர் நோன்பு பிடிக்கிற மாதிரி நடிக்க இயலாது. ஆனால் அழுகைக்காக வேண்டி ஒரு மனிதனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை என்றால் அழுது கொண்டிருக்கிறான், அழுகைக்காக வேண்டி நடிக்க முடியும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், மனிஸ்ததா மின்கும் ஐயபிகிய, யாராவது உங்களிலே அழுவதற்கு சக்தி பட்டிருந்தால் ஃபல்யபிகி, அவர் அலட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு அழுகிறதுக்கு பாவத்தை நினைச்சு நீங்க அழுங்க, அழுகிறதுக்கு சக்தி இருக்கிறது, கண்களிலிருந்து கண்ணீர் வருதா, நீங்க அழுங்க என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லிட்டு, வமல்லம் யஸ்ததி, உங்களை யாருக்காவது கண்களிலிருந்து அழுகிறதுக்கு கண்ணீர் வரவில்லை என்றால், அழுகிறதுக்கு அழ முடியாது என்றால் சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அழுகிறத போல நடிங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உற்ற நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே எங்கட தௌபா, எங்கட பாவம், சுப்ஹானல்லாஹ், நாளுக்கு நாள் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பாவங்களை அடுக்கிக் கொண்டு நாம் நாளுக்கு நாள் செய்து கொண்டிருக்கின்ற நாம் ஏன் அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது? அல்லாஹ் சொல்லுகிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நபியே நாயகமே, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, அளவுக்கு அதிகமாக தனக்கு பாவங்களையும் அனாச்சாரங்களையும் பாவங்களை செய்த என்னுடைய அடியார்களுக்கு நபியே நாயகமே நீங்க சொல்லுங்கோ, அவர்கள் பாவத்திலே வரம்பு மீறி விட்டார்கள், அதிகமான பாவத்தை சேர்த்து வைத்து விட்டார்களா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்க பார்வையில் இருந்து அவர்கள் நிராசை அற்று இருக்க வேண்டாம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்று நீங்கள் ஒரு காலமும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது, அஃபலா யதூபூன இலல்லாஹ் ஃபயஸ்தக்ஃபிரூன, நீங்கள் ரப்பிடத்துல நீங்கள் தௌபா செய்ய கூடாதா? அவன் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் பாவத்தின் மன்னிப்பின் விசாலத்தை பாருங்கள்.
எவ்வளவு பாவம் செய்யறோம். நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் போனை எடுத்தா பாவம், வெளியே போயிட்டு பஜார்ல இருந்து கொஞ்சம் வெளியே பார்த்தா பாவம், பேசினால் பாவம், கேட்டால் பாவம். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து தந்து தந்து, மகுபிரத்தை தந்து தந்து, என்னுடைய அடியான் என்னிடத்திலே எப்பயாவது தௌபா செய்ய மாட்டானா, நான் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சகோதரிகளே, பெரியார்களே, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹா, யார் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்கு தௌபா செய்கிறாரு, அதிகமான பாவம் நடந்துட்டு நான் இதுக்கு பின்னால பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு அவர் தௌபா செய்கிறாரு, அதுக்கு பின்னால் அவர் ஒழுங்கான ஈமான் கொண்டு அவர் நல்ல அமல்களை செய்தார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான் என்று தெரியுமா? அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுக்குகிறான். சகோதரர்களே, இது யாராவது செய்வாங்களா? சுப்ஹானல்லாஹ், இது யாருக்கும் செய்ய முடியுமா? ஒருத்தன் பாவத்தை செய்து விட்டான், செய்தவன் உண்மையான தௌபா செய்கிறான், யா அல்லாஹ் நான் ஜினா செய்து விட்டேன், யா அல்லாஹ் களவெடுத்து விட்டேன், யா அல்லாஹ் மோசமான போதவஸ்துக்கு அடிமையாகி விட்டேன், மோசமான அந்த போதவஸ்தை வித்து சமூகத்தை நாசமாக்கி விட்டேன், யா அல்லாஹ் தொழுகை விட்டு விட்டேன், யா அல்லாஹ் இதுக்கு பின்னால் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று ஒரு மனிதன் உள்ளத்தை வருத்தி அவன் அழுது கண்களிலிருந்து கண்ணீர் வந்து இதுக்கு பின்னால் அவனுடைய அமல்கள் எல்லாத்தையும் சீர்படுத்தி ஒரு மனிதன் அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், யுபத்திலுல்லாஹு ஸைஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹு தஆலா எவ்வளவு மன்னிப்புள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தை பாருங்கள் சகோதரர்களே, பெரியார்களே. பாவம் இருக்கிறது, இந்த பாவம் எந்த அளவுக்கு என்றால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், எங்கட ரூம்ல எங்கட அறையில நாங்க என்ன செய்யறோம், ஒரு நஞ்சு பாம்பை வளர்க்கறத போல ஒரு நஞ்சு பாம்பை தூக்கி எங்கட ரூமுக்குள்ள வச்சிருக்கிறோம். சும்மா யோசித்து பாருங்க, அந்த ரூம்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்காது சகோதரிகளே. இது சின்ன பாம்பு தானே, கொஞ்ச நேரம் சும்மா ஃப்ரீயாக இருந்து கொஞ்சம் தூங்கி எழும்போன்னு சொல்லி யாருக்காவது சந்தோஷம் வருமா? நச்சு தன்மை, விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பு, உதாரணமாக நல்ல பாம்பு குட்டிய ரூமுக்குள்ள தூக்கி வச்சிருக்கிறாரு, இவருக்கு ஒழுங்கான முறையில தூங்க இயலுமா? தூங்க முடியாது. ஒழுங்கான முறையில் சாப்பிடலுமா? சாப்பிட முடியாது. சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இது கொத்திவிடும் என்ற பயம் இருக்கிறது சகோதரர்களே. குட்டி பாம்பு தானு சொல்லி சும்மா இருக்க மாட்டாரு, உடனே அதை தூக்கி வெளியால போடத்தான் பாப்பாரு. இதே போலத்தான் சகோதரர்களே பாவமும் அப்படித்தான். சின்ன பாவம் தானே, சின்ன பாவம் தானே என்று சொல்லி நாங்க சும்மா பாவத்தை விட்டுவிடக் கூடாது. ஒரு பாவம் செய்தால் உடனே தௌபா செய்ய வேண்டும். மலக்குமார்கள் எழுதுகோலை வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த அடியான் எப்பொழுது தௌபா செய்கிறான் என்று சில நிமிடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செஞ்ச பாவத்துக்காக. நீ சகோதரியே, எனவே பாவங்களை விட 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 அது பெரிதாகிக் கொண்டே போகும் சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, இந்த பாம்பை ரூம்ல வளர்த்து ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அந்த பாம்பு பெருசாக பெருசாக விஷம் அதிகமாகி கொண்டே போகும். 1 வருஷமாகனா அது பெரிய பாம்பாகி விஷம் அதிகமாகி கொண்டு போகுமே சகோதரர்களே. இதே போன்று தான் அன்புக்குரியவர்களே பாவம் என்பது, நாங்க பாவத்தை செஞ்சு செஞ்சு அப்படியே விட்டுவிடக் கூடாது. அடுத்த ரமதான் எப்ப வருது, அடுத்தது லைலத்துல் கத்ர் எப்ப வருது என்று எதிர்பார்க்க கூடாது. நாங்க உடனே தௌபா செஞ்சு விட வேண்டும் சகோதரர்களே, பெரியார்களே. அன்புக்குரியவர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்களுக்கு சின்ன பிள்ளை உண்டு. ஒரு நாள் ஒரு ஃபாத்திமா என்று சொல்லுகின்ற ஒரு 3-4 வயது ஒரு குழந்தை இருந்துச்சு, பொம்பளை பிள்ளை. ஒரு நாள் அந்த குழந்தை, இவர் மது குடிக்கிறதுக்கு எந்த நேரமும் பாவத்திலையும் மதுலையும் தான் தன்னுடைய காலத்தை நேரத்தை கழிச்சு கொண்டிருந்தாரு. இவர் மது குடிக்கிறதுக்கு எப்ப போட்டல்ல ஊத்தி கிளாஸ்ல எடுத்து குடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாரோ அந்த பெண் குழந்தை ஃபாத்திமா தட்டிவிடும்.
அப்படியே கீழே விழுந்தோடும். அவ்வளவு அழகும் நல்ல அறிவும் அந்த பிள்ளைக்கு இவருக்கு அடிச்சு கொள்ள முடியாது, ஏச முடியாது. இப்படி இருக்குகின்ற பொழுது ஒரு நாள் அந்த குழந்தை மௌத்தாகிவிட்டது, வஃபாத்தாகிவிட்டது. தீனார் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்களுக்கு ரொம்ப கவலையோடு இருக்குகிறார்கள். கவலை அதிகமாகி திடீரென்று அவருக்கு தூக்கம் வருது, தூங்குறாங்க. அந்த தூக்கத்துல ஒரு கனவை காண்றாங்க. அந்த கனவு எப்படியான கனவு என்று தெரியுமா? அவர் வயதா ஒரு பாம்பு இருக்கிறது. அந்த பாம்பு இவரை துரத்தி கொண்டே வருகிறது. ஓடோடி போகிறார்கள். இடையில செல்லுகின்ற பொழுது ஒரு வயோதிபர் வருகிறார். வயோதிபரை பார்த்து சொல்றாரு, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க, இதோ இந்த பாம்பு என்ன துரத்தி கொண்டே வருது, சின்ன பாம்பாகத்தான் இருந்துச்சு, போக 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 நானும் ஓட 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 அதுவும் பெரிதாகி கொண்டே வந்து இன்றைக்கு என்னை முழுங்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய பாம்பாக வந்துச்சு. வயோதிபரே, இந்த பாம்பில் இருந்து என்ன பாதுகாருங்க. வயோதிபர் சொல்றார், வயசாளி, என்ன பார்க்க விளங்கலையா? நான் எவ்வளவு வயசாளியாக இருக்கிறேன், நான் எப்படி உங்களை இந்த பாம்பிலிருந்து பாதுகாக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது மறுபடியும் ஓடுறாரு. ஓடி 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 செல்லுகின்ற பொழுது ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே அழகான சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகள் ஒருத்தராக தன்னுடைய மகள் ஃபாத்திமா இருக்கிறார். மௌத்தாகின ஃபாத்திமா இருக்கிறார். கனவுல கண்டு கொண்டு இருக்கிறாங்க. சகோதரிகளே, பெரியார்களே, மகளுடைய கையை பிடித்தார்கள். யா ஃபாத்திமா அத்ரிகி அபாக்கி, அத்ரிகி அபாக்கி, ஃபாத்திமாவே, உங்களுடைய தந்தையை காப்பாற்றுங்கள், இதோ பாம்பு என்னை விரட்டி கொண்டு கொத்துவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஃபாத்திமா, இந்த பாம்பில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஃபாத்திமா கையை பிடித்து அந்த பாம்பை விரட்டுகிறார்கள் தன்னுடைய மகள். சகோதரிகளே, கனவுல நடக்கிறது. விளக்கம் கேட்கிறாங்க மகளிடத்துல. ஃபாத்திமா, அந்த பாம்பு சின்னதாகத்தான் இருந்துச்சு, போக 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 வர வர பெருசாகி கொண்டே இருந்துச்சு, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, என்னுடைய அருமை தந்தையே, அதுதான் பாவம், சின்னதாகத்தான் இருந்துச்சு, நீங்க பாவங்கள் செஞ்சு 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 தௌபா செய்யல, உங்களோட பாவத்துக்காக தௌபா செய்யல, அது போக 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 பெரிதாகி கொண்டே இன்றைக்கு பெரிய பாம்பாக ஆகி உங்களை விழுங்குகின்ற அளவுக்கு மாறிவிட்டு. அப்படி என்றால் இன்னொரு விஷயத்தை நான் கண்டேனே, ஒரு வயோதிபரை கண்டேனே, அவர்கிட்ட கேட்கின்ற பொழுது, உதவி கேட்கின்ற பொழுது, என்னை பார்க்க விளங்கலையா, உங்களை காப்பாற்ற முடியாது என்று சொன்னார்களே, அது யாரு என்று கேட்கின்ற பொழுது மகள் சொல்லுகிறார், என்னுடைய தந்தையே, அது யாருமே இல்ல, நீங்க செஞ்ச அமல், நீங்க அமல் குறைவாக செஞ்சிட்டீங்க, பாவத்தை அதிகமாக செஞ்சிட்டீங்க வாப்பாவே, தந்தையே, அதனால உங்களோட அமல் இருக்குது, வயோதிபரை போன்று பலகீனமாக இருக்குது, இவ்வளவு பெரிய பாம்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இயலாது, இவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று சொன்னதோடையே விழிச்சு பார்க்கிறாங்க. கனவாக இருக்குது. தௌபா செய்யறாங்க, அழுகிறாங்க. அழுது 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 சகோதரி, எந்த நேரமும் தன்னுடைய காலங்கள் மதுவுலையும் பாவத்திலையும் கழித்துக் கொண்டிருக்கின்ற இருந்த மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் தன்னுடைய தன்னுடைய மகளின் மரணத்துக்கு பின்னால், அந்த கனவுக்கு பின்னால் அப்படியே தௌபா செஞ்சு இன்றைக்கு உலகம் பேசுகின்ற பெரிய ஒரு இமாமாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால், சகோதரர்களே, ஏன் நாம் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட முடியாது? அல்லாஹ் ரமலானை தன் எதிர்பார்க்கிறானே, என்னுடைய அடியான் என்னிடத்தில் எப்ப பாவ மன்னிப்பு தேட போறான், என்னுடைய அடியான் எப்ப என்னிடத்தில் மகுபிரத்தை தேட போறான்? நாங்கள் அழுகிறோம் இல்ல, எங்கட பாவங்கள் அதிகரிச்சு அதிகரிச்சு இமாமார்கள் சொல்லுகிறார்கள், மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் அதிகரித்தா கண்கள் இருந்து கண்ணீர் வராது, அவனுக்கு அழுக வராது. ஹராமான உணவை சாப்பிட்டால் அவனுக்கு அழுக வராது. மோசமான கூட்டாளிகளோடு சேர்ந்தால் அவனுக்கு அழுக வராது. அவன் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான். அப்படியான நிலைமையில ஒரு மனிதன் இருக்குகின்ற பொழுது அவனை அந்த பாவம் விட்டுவிடாது, அவனையும் தாக்கும். 7 தலைமுறைகளை அந்த பாவம் தாக்கும். சகோதரர்களே, ஒருத்தன் ஜினா செய்து விட்டான், யாரோ ஒரு பெண்ணோடு, யாரோ ஒருத்தனுடைய மனைவியோடு, யாரோ ஒருத்தனுடைய பெண்ணோடு, யாரோ ஒருத்தருடைய மகளோடு, யாரோ ஒருத்தருடைய பேர பிள்ளைகளோடு இந்த
பாவம் பரம்பரையாக 7 பரம்பரை வரலாற்றையும் தாக்கிக் கொண்டே இருக்கும் சகோதரர்களே பெரியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே. அல்லாஹு தஆலா சொல்வதாக ஹதீஸுல் குத்ஸிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யப்ன ஆதம் இன்னக தஅவுதனி வ ரஜஅதனி கஃபர்து லக. ஆதமுடைய மகனே, நீ பாவம் செஞ்சு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீ செய்தவனாக நீ என்னிடத்தில் மீண்டு வருகிறாய், என்னிடத்தில் விரைந்து வருகிறாய், நீ என்னை நாடி வருகிறாய், என்னை அழைக்குகிறாய். உன்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். எபுன ஆதம் மாகான ஃபீக்கலா உபாலே. ஆதமுடைய மகனே, நான் இதை பொருட்படுத்தவே மாட்டேன். ஆதமுடைய மகனே, எபுன ஆதம் லவ் பலகத ஸுனூபக ஸுனூபுக அனான ஸமா. ஆதமுடைய மகனே, வானத்திலிருந்து பூமியிலிருந்து வானத்தின் உயரம் வரைக்கும் நீ பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். நீ அப்படி இருந்தாலும் நீ என்ன செய்கிறாய்? வானத்தின் முகடை அடைகின்ற அளவுக்கு உன்னுடைய பாவங்கள் அதிகமாகிவிட்டது என்றால் நீ என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால், ஏ மனிதனே, நான் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். எப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நீ எப்படி வருகிறாய்? நீ என்னிடத்திலே நெருங்குகிறாய். பிகுராபில் அர்தி ஹதாயா. இந்த உலகத்தில் இருக்கின்ற, இந்த பூமிக்கு மேலே இருக்கின்ற மண்ணின் அளவு சுப்ஹானல்லாஹ் நிறுத்த முடியுமா? அளக்க முடியுமா? எத்தனை கோடான கோடி, எத்தனை தொண்டல் வச்சாலும், கிலோ கணக்கு தொண்டல் வச்சாலும் மண்ணுடைய அளவு நிறுத்த முடியாது சகோதரர்களே. அந்த அளவு நீ பாவம் செய்தவனாக. சும்ம லகீதனி லா துஷ்ரிகி பி. நீ என்னை சந்திக்குகிறாய், நீ எனக்கு இணை வைக்காதவனாக, நீ என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறாய். ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ஹதீஸுல் குத்ஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, பாவம் செய்திருப்போம், எவ்வளவு பாவம் தனிமைகளை செய்திருப்போம், நாம் தனிமைகளை செய்திருப்போம், பகரசியமா எல்லாருக்கும் முன்னால செய்திருப்போம், யாருக்கும் தெரியாமல் நாம் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எங்கட பாவத்தை மன்னிப்பதற்காக முக்கியமான ஒன்று, கண்களிலிருந்து கண்ணீர் வரணும். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உங்களோட கண்களிலிருந்து கண்ணீர் வரணுமா, நீங்க ஹலாலான உணவை சாப்பிடுங்க, அதிகமாக குர்ஆன் திலாவத்துகள் செய்யுங்க, அதிகமாக ஜிக்ர்கள் செய்யுங்க, அதிகமாக இபாதத்துகள் செய்யுங்க. இந்த அனைத்து விடயங்களும் உங்களோட உள்ளத்தை மிருதுவாக்கிவிடும், நல்ல லேசாக சொஃப்டான உள்ளமாக்கிடும். இதுக்கு மாற்றமாக பாவம் செஞ்சா கண்களிலிருந்து கண்ணீர் வராது. நீங்க நல்லதை சாப்பிடுங்க, இந்த நல்ல விஷயங்களை செய்யுங்க, உங்களோட உள்ளத்தை அல்லாஹ் மிருதுவாக்கிடுவான். எனவே அதிகமாக பாவத்தை நினைத்து அழக்கூடியவர்களாக, தௌபா செய்யக்கூடியவர்களாக, என்னோட கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களுடைய நல்ல உள்ளத்தையும் மிருதுவான உள்ளமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்துள்வாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்துள்வாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்ல அமல் செய்வதற்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். எவ்வளவு தவறுகளை செய்து விட்டோம் யா அல்லாஹ். மக்ஃபிரத்தை தந்து எதிர்பார்த்த ரப்பே, யா அல்லாஹ் இத்தக்கும் மினன் நாரை தந்து எதிர்பார்த்த ரப்பே, உன்னிடத்தில் இருக்கிற வேண்டுகிறோம் யா அல்லாஹ். எங்களோட பாவத்தை மன்னித்துடுவாயாக யா அல்லாஹ். பாவத்திலே இன்பத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். அமல் இபாதத்திலே இன்பத்தை தந்துடுவாயாக யா அல்லாஹ். பாவத்திலே வெறுப்பை தந்திடு யா அல்லாஹ். உண்மையான தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரமலானை அடைந்து யாரும் மக்ஃபிரத்தை தேடவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே யா அல்லாஹ். பாவத்துக்கு மன்னிப்பு தேடி நல்லவர்களோடு எங்களை சேர்த்துடுவாயாக யா அல்லாஹ். எங்களோட ரமலான்களை, எங்களோட அமல்களையும் இபாதத்தையும் கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத்.